ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல யோகமான நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரக மாற்றத்தால் இந்த ஆனி மாத பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆனி மாத பௌர்ணமி விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களுடைய பேச்சில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம் என எந்த விஷயங்களுமே பேசி சிக்கல்களை நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்கும். எல்லா விஷயங்களுக்குமே கைகூடி வரக்கூடியதாகும். சுபகாரிய தொடர்பான விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசலாம். நல்ல விஷயத்தை தள்ளி போடாமல் இருப்பது நல்லது. சூரியனும் புதனும் இருப்பதால் வாக்குஸ்தானத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிடுவது, சத்தம் போடுவது, சண்டை போடுவது, வாக்குவாதம் செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் சட்ட சிக்கல் உங்களுக்கு சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய அளவு பண வரவு இருக்குது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வருமானம் நிறைய. தோல்விகளை பார்த்த உங்களுக்கு இந்த காலகட்டம் இனி வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு மாற்றமாக அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகள் எது கெடுதல் செய்யக்கூடிய வகையில் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். இழந்ததை எண்ணி வருத்தப்பட தேவையில்லை. பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்பம் அமையும். உறவினர்கள் தொடர்பான விஷயத்தில் ஏற்றம் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களது பேச்சு திறன் மற்றும் செயல்பாடுகள் மூலம் மற்றவர்களுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாகும். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே பெற்றோர்களுடன் இணைந்து மனத்தாக்கல்கள் தீரக்கூடியதாகும். இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், இரத்த அழுத்தம், கொழுப்பு தொடர்பான பாதிப்புகளில் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. துர்க்கை வழிபாடு சகலவித நன்மைகளும் உங்களுக்கு தரக்கூடியதாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குரு பார்வை உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இதுவரை இல்லாத அளவு உங்களுடைய தகுதி மேம்படலாம். எடுத்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்தடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கொண்டே தான் இருக்கும். உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் ராசிநாதன் குருவும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுக்கு ராசிநாதன் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் அப்பாவின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அப்பாவுடைய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரலாம். உங்களுக்கு அப்பாவினால் உதவிகள் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. தந்தை யோகம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய திறமைகள் வெளிப்படலாம். ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று தவிக்கும் ரிஷபராசிக்கு கலைத்துறையில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சிறப்பான நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுக்கு கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் செவ்வாய், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், அது மட்டும் இல்லாமல் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு, சுக்கிரன், சுகஸ்தானத்தில் கேது என தொழில் ஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ராசியில் செவ்வாய் இருப்பதால் எதிலுமே நீங்கள் அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது. ஆடம்பர பொருட்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு வேகம் பிடிக்கக்கூடிய வகையில் தொழில் விஷயமாக வெளியூர் செல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். இருந்து வந்த தாமதங்கள் நீங்களாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று அதனால் நன்மை அடைவாங்க. மேலிடத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும். குடும்பத்தில் திருப்தியான ஒரு நிலை காணப்படலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் உங்களுடைய செலவுகள் ஏற்படும். வீடு மனை போன்ற முதலீடுகள்லேயும் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகலாம். கலைத்துறையில் எல்லோரையுமே எளிதில் வசீகரிக்கக்கூடிய உங்களுடைய திறமை அதிகரிக்கும்.
அரசியல் துறையில் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி செல்வாங்க. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகும். பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைக்க வேண்டியது நல்லது. அறிவுத்திறன் அதிகரிக்கலாம். உங்களுடைய பேச்சு மற்றவர்களை மயக்குவது போல இருக்கும். ருசியான உணவுகளை உண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சிக்கான சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. பணவரத்து திருப்தி தருவதாக இருக்குது. செயல்திறமை கூடும். பயணங்களும் செல்ல வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், மனதில் நிம்மதி ஏற்படும். சுற்றத்தினாருடைய வருகை இருக்குது. நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படலாம். இனிமையான வார்த்தைகளால் உங்களுடைய சிக்கலான காரியத்தை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. மிருகசீரிஷம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்குது. மற்றவர்களுடைய உதவியால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். பகைகளில் வெற்றி உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பணவரத்து தாராளமாக இருக்குது. கையிருப்பு கூடும். இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் நீங்களாம். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு லாபம் பிடிக்கக்கூடிய வகையில் உயர்மட்ட பகுதியில் உள்ளவர்களுடைய பதவி உங்களுக்கு கிடைக்கலாம். முருகப்பெருமான வணங்கினால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமானதாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சற்று பரபரப்பான ஒரு காலமாகும். பணவரவை பொறுத்தவரை திருப்தி தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக, கணவன் மனைவிக்குடியே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நல்ல ஒரு முடிவு, பணவரவு ஓரளவுக்கு இருக்குது. ஆனாலும் செலவுகள் ஏற்படலாம். கடன் வாங்காமல் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். சிலருக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேணும். உங்களுடைய கடையை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வதையும் தவிர்க்க வேணும். பங்குதாரர்களுடைய ஆதரவு உங்களுடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகள், உடல் அசதி உண்டாகும். பண வசதி ஓரளவு திருப்தி தருவதாக இருக்குது. அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் நடக்கக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில். பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் கொட்டக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல யோகமான ஒரு மாற்றம், வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம். இருப்பினுமே செலவுகள் நீங்கள் கட்டுப்படுத்துவது நல்லது. உடல்நலனில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது போன்றவற்றை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாகவும், குடும்பத்தில் அமைதியும் உறவினர்களுடைய தொடர்பான விஷயத்தில் ஏற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.